சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்து சீதாவுக்காக மாப்பிள்ளை தேடுறேன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டு வந்து நிற்கிறதுனால ரொம்பவே சோகத்தில் இருக்காரு முத்து. வெளியில் சொல்லவும் முடியல. ஆனால் நான் பார்க்குற மாப்பிள்ளையை தான் சீதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இங்கே மீனா கிட்டேயும் மீனா குடும்பத்தில் எல்லார்கிட்டேயும் சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் பார்க்குற மாப்பிள்ளை எல்லாமே இங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அது மட்டும் இல்லை, பார்க்க போன இடத்துக்கு அந்த அருணோட அம்மா வர்றது, மற்றவங்க சீதாவும் அருணும் விரும்புகிறத பற்றி பேசுகிறதுன்னு இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப கோவம் வருது. எப்படி சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. இங்கே ஸ்ருதி ரவிக்காக அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறத பற்றி விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏமா ஸ்ருதி, இந்த புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க எவ்வளோமா செலவாகும்? அவ்வளோ பணமும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டி, அந்த பணம் இல்லைனாலும் என் அம்மா அப்பான்னு சேர்த்து வச்சுருக்க பணம் எல்லாமே எனக்கு தானே. அதனால தான் ஏற்கனவே கொஞ்சம் பணம் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு ரெஸ்டாரண்ட் எல்லாம் எவ்வளோ நல்லா நான் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்கிறேன் தெரியுமா? என்ன உங்கள் பையன் அந்த ரவி தான் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். ஆனால் நான் ரவிக்காக புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து உங்கள் பையனை சீக்கிரமாகவே ஓனர் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் ரோகிணியை நினச்சி பார்க்குறாங்க. இந்த ஸ்ருதி உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால் ரவிக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செய்கிறா. ரவியை தலை நிமிர வைக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் அந்த ரோகிணி அப்படி இல்லை. ரோகிணிக்கு பொய் சொல்ல மட்டும்தான் தெரியுது. அந்த 1,00,000 ரூபா பணத்தை கூட இன்னும் தராமல் அப்புறமா தரேன், இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாள்ல அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஆனால் ஸ்ருதி ரவிக்கு உதவி செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரோகிணி அங்கே பார்லரில் வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா அந்த ஸ்ருதி என்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக ரவிக்காக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறத பற்றி பேசிட்டு போகிறான்னு. இதே நீயும் இருக்கிறியே, உன்னால் மனோஜுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணியும், நீங்கள் இன்னும் என்னை புரிஞ்சிக்கல. உங்கள் பையன் மனோஜை படிக்க வச்சிங்க. ஆனால் மனோஜ் படிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிட்டாரா? இல்லை சம்பாதிச்சு உங்ககிட்ட நிறைய பணம் கொடுத்தாரா? வேலையே இல்லாமல் தானே இருந்தார். ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட பிடிக்காத வேலையை செய்கிறேன்னு அங்கே சேர்ந்த வேலையை ஒழுங்காக செய்யாமல் அங்கே வேலையும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டார். நான் வந்ததுக்கப்புறமா தானே இப்போ பெரிய பிஸ்னஸ் செஞ்சு ஒரு பெரிய கடைக்கு ஓனராக இருக்கார் மனோஜ். அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா? என்னை மட்டும் ஏன் இப்படி அவமானப்படுத்தணும்னு எல்லாரும் முன்னாடியும் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னவோ உங்கள் அப்பா கொடுத்த பணத்தில் மனோஜுக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து மனோஜுக்கு பெருசாக கடை ஆரம்பித்து கொடுத்த மாதிரி பேசுகிறியே. அந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என் வீட்டுக்காரரோட பணத்தை நீ ஏமாற்றி இப்படி செஞ்சதுனால. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்னொரு முறை என் முன்னாடி என்னால் தான் மனோஜ் இப்போ நல்லா இருக்கான், சம்பாதிக்கிறான், கடையோட ஓனராக இருக்கான்னு பேசினேன். அவ்வளவுதான். எனக்கு மட்டும் நீ 1,00,000 ரூபா பணத்தை கொடுக்காம ஏமாத்தலான்னு நினச்ச. அப்புறம் இருக்கு உனக்கு. இந்த வீட்டை விட்டு எப்படி உன்னை வெளியில் அனுப்பணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்த. இந்த ஒரு காரணமே போதும். நீ என்னை ஏமாற்றி அவமானப்படுத்தினதெல்லாம் வச்சு கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன். மனோஜ் கூட நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழவே முடியாது. புரியுதுல அப்படின்னு ஸ்ருதியை பாராட்டி பேசிட்டு ரோகிணியை திட்டிட்டு போகும்போது ரோகிணி நினைக்கிறாங்க, நான் என்ன உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணா? குடும்பத்தை ஏமாத்தினேன். இப்போ கேட்குறப்பெல்லாம் என்னால் முடிஞ்சளவு பணத்தை கொடுத்து உதவி தானே செஞ்சேன். அதெல்லாம் இவங்களுக்கு பெருசாக தெரியல. ஸ்ருதி என்னவோ ரவிக்காக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுனால அவங்க சேர்த்து வச்ச பணம் மட்டும் இல்லாமல் ஸ்ருதியோட அப்பா அம்மாவும் அங்கே உதவி செய்ய போய் தானே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடிஞ்சது. எனக்கும் அப்படி யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக மனோஜுக்கு இன்னொரு பெரிய கடையை ஆரம்பித்து கொடுத்துருப்பேன். நானே 1,00,000 ரூபா பணத்தை கேட்டு போய் அந்த வித்யா முன்னாடி அவமானப்பட்டு யார்கிட்டையும் கடன் கேட்க முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். பேசாமல் இங்கே விஜயாத்தை சொன்னதில் மட்டும் ஒன்று தெரியுது. ஸ்ருதிக்கிட்ட போய் பணம் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட பணம் இல்லாமையா இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மானு பெரிய பணக்காரங்க. ஸ்ருதி கேட்டால் அவங்களால எனக்கு உதவி செய்ய முடியாதா? அதனால ஸ்ருதிக்கிட்ட போய் பணத்தை கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமில் ஸ்ருதி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே போன ரோகிணியும் உதவி கேட்டு அவங்கக்கிட்ட பணத்துக்காக கேட்குறாங்க. உடனே ஸ்ருதியும், நீங்கள் பணம் கேட்குறப்ப இப்போ என்கிட்ட இல்லை, உங்களுக்கே தெரியும் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுன்ட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன்னு. அப்பா அம்மா கொடுத்த பணமும் செலவாயிருச்சு. சேர்த்து வச்சதில் கொஞ்சம் பணம் தான் இருக்குது. அது எனக்கும் ரவிக்கும் தேவைப்படுமே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்குன்னா நீங்கள் தரமாட்டீங்க, இதே மீனா கிட்ட உடனே தருவீங்கல்ல அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதி சரியான ஒரு பதில் கொடுக்குறாங்க. நீங்களும் மீனாவும் ஒன்றும் இல்லை. மீனா இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும் செய்வாங்க. மீனாவால் ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. நீங்கள் என்றைக்கும் மீனாவாகவே முடியாது.
மீனா உங்கள மாரிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பணம் கேட்டு வந்த ரோகிணிய வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. ரோகிணி தலை குனிஞ்சுக்கிட்டே பதில் பேச முடியாம, வீட்ல இருக்க எல்லாரும் மீனா, முத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா எனக்கு உதவி செய்யன்னு யாருமே இல்லன்னு ரொம்பவே மனசு வேதனையோட போயிடுறாங்க. தன்னுடைய ரூமுக்கு போன ரோகிணி யோசிக்கிறாங்க. இந்த ஸ்ருதி கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா பண உதவி செய்யறதுக்கு ரவியும் ஸ்ருதியும் முன்னாடி வந்து நிப்பாங்க. ஆனா நான் பணம் கேட்டா இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம, நானும் மீனாவும் ஒன்றும் இல்லையாம். மீனாவை பெருமையா பேசி என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க இந்த ஸ்ருதி. கண்டிப்பா இந்த வீட்ல நானும் சம்பாதிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். அப்ப தெரியும் நான் யாருன்னு. அப்படின்னு ஸ்ருதி மேலயும், மீனா மேலயும் ரொம்பவே கோவத்துல ரோகிணி இருக்கிறாங்க. சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணமான விஷயம் இங்க மீனாக்கு மட்டுமே தெரிஞ்சதால, மீனா அந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க சீதா மேல கொஞ்சம் கொஞ்சமா சந்திராவுக்கு சந்தேகம் வருது. சீதா அங்க வெளியில கிளம்பும்போதும், வேலைக்கு கிளம்பும்போதும், வீட்ல இருக்கும்போதும் அருண் அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, சீதா அத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. யாருக்கும் தெரியாம மறுபடியும் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு சந்திரா நினைக்கிறாங்க, ஏற்கனவே முத்து மாப்பிள அந்த அருண் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. சீதா என்னவோ அருண் கிட்ட இப்ப நான் பேசுறதே இல்லன்னு சொன்னா. அப்ப இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அதுவும் வேலைக்கு கிளம்பும்போது கூட நேரம் ஆயிருச்சுன்னு பார்க்காம, ரொம்ப நேரமா ஃபோன்ல பேசிட்டு இருக்கானா? கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மைய சீதா மறைக்கிறா. என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா உள்ள வந்த உடனே, "சீதா, என்ன தப்பா நினைக்காத. யார்கிட்ட பேசிட்டு வர?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏம்மா, என்ன பிரச்சனைன்னு சொல்ல. நீ அந்த அருண் கிட்ட பேசலல்ல?" அப்படின்னு கேட்ட உடனே சீதாவோட முகமே மாறுது. ரொம்ப பேரதிர்ச்சியோட, "என்னம்மா பேசுறீங்கன்னு?" கேட்க, "முத்து மாப்பிள்ளைய பத்தி உனக்கு தெரியும்ல. மறுபடியும் அந்த அருணை விரும்புறேன்னு யாருக்கும் தெரியாம அருண் கிட்ட ஃபோன்ல பேசலல்ல. ஏன் கேட்குறேன்னா, கொஞ்ச நாள் அருண் கிட்ட பேச மாட்டேன்னு அமைதியா இருந்த. இப்ப மறுபடியும் ஃபோன்ல பேச ஆரம்பிச்சிருக்கேன்னா, எனக்கு சந்தேகம் வருது. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைய பண்ணிட்டு வந்துராத. முத்து மாப்பிள்ளைக்கு மட்டும் கோவம் வந்ததுன்னா, அப்புறம் உன் அக்காவோட வாழ்க்கையில பிரச்சனை வரும். மீனாவோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கே தெரியும், முத்து மாப்பிள்ளை மட்டும் இல்லைன்னா இந்த வீட்ல எந்த நல்லதும் நடந்திருக்காது. உன் தம்பி படிச்சு பாஸ் ஆயிருக்கவும் மாட்டான். அவன் நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கவும் மாட்டான். ஏன், நீ கூட படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்க மாட்ட. உன் அக்காவை நல்லா பார்த்துக்கிறாரு முத்து மாப்பிள்ளை. மீனா வாழ்க்கையில முத்து மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம குடும்பமே சந்தோஷத்துல இருக்கும். வந்தவங்க எல்லாரும் உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போனாங்கல்ல நம்ம குடும்பத்தை. அதுக்கு காரணம் முத்து மாப்பிள்ளை தான். அங்கே உன் தம்பிக்காக அவன் பரீட்சையில் பாஸ் ஆனதுக்காக எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சு விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சார். அதே மாதிரி உன் கல்யாணத்தையும் நடத்தி பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுற மாதிரியே முத்து மாப்பிள்ளையும் விரும்புகிறாரு. அதனால நீ எந்த தப்பும் செஞ்சு நம்மளை தலை குனிய வச்சிடாத. அதுக்காக தான் இப்படி சந்தேகப்பட்டு கேட்டேன்னு சொல்ல. இல்லைம்மா, நான் அந்த அருண்கிட்ட பேசலை. வேலை விஷயமா தான் பேசினேன். நீ என்னை பற்றி சந்தேகப்படவும் வேண்டாம், தப்பாக நினைக்கவும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் எதுவும் உனக்கு தெரியாமல் நடக்காது அப்படின்னு பொய் சொல்லிட்டு, எனக்கு வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சீதா உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனாலும் சந்திரா யோசிக்கிறாங்க, சீதாவை நம்புறதா வேண்டாமான்னு தெரியல. முத்து மாப்பிள்ளைய முதல்ல சீக்கிரமாக ஒரு நல்ல பையனாக பார்த்து சீதாவுக்கும் அங்கே வரப்போகிற மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும். இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த சீதா எடுக்கக்கூடிய முடிவால் மீனாவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது அப்படின்னு சீதா ரொம்ப ஃபோன் பேசிட்டு இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. சீதாவை பார்க்கறதுக்காக மீனாவும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே சீதா கண் கலங்கிக்கிட்டே, "அக்கா, இன்னைக்கு அம்மா என்னை சந்தேகப்பட்டு அந்த அருண்கிட்ட தான் ஃபோனில் பேசுறியான்னு கேட்டப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உண்மையை எத்தனை நாளுக்கா இனி மறைக்க முடியும்? பேசாமல் உண்மையை சொல்லி எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுடலாமான்னு கூட தோணுது" அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த சமயம் சீதாவை பார்க்க அங்கே அருணும் வராரு. உடனே மீனா அருண்கிட்ட சொல்கிறாங்க, "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணமான உண்மை இப்போ வெளியில் தெரியக்கூடாதுன்னு என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம நான் உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா இப்போ சீதாவை பார்த்து சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி என் வீட்டுக்காரருக்கும் உண்மை தெரிஞ்சா அப்புறம் நான் சந்தோஷமாக என் வீட்டுக்காரர் கூட வாழ முடியாது. என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார். ஆனால் உங்களால் அப்படி ஏதாவது நடந்தா எனக்கு எவ்வளோ கஷ்டம் அது. அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நான் யோசிச்சா நீங்கள் ஏன் அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்ச நாள் பொறுமையாக அமைதியாக இருங்க. ஏன் கண்டிப்பாக ஃபோன் பேசியே ஆகணுமா என்ன? இப்போ உங்களுக்கு வீட்டில் உள்ள எல்லாரும் சம்மதம் சொல்லி எல்லார் முன்னாடியும் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. என் வீட்டுக்காரருக்கு மட்டும் நான் தான் உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன்னு தெரிஞ்சா பாவம் அவர் ரொம்ப மனசு வேதனைப்படுவார். அதுக்கப்புறம் நானும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதில்லைன்னு சொல்லும்போது உடனே இங்கே வந்து அருண் சொல்கிறாரு, "என்னதான் இருந்தாலும் சீதா என்னுடைய மனைவி.
அதான் உங்கள் முன்னாடி கல்யாணமே நடந்துருச்சே, அதுக்கப்புறமும் ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஆனால் நான் பார்த்துக்கிறேன், எங்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது மீனா. அப்படியே பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த முத்து முன்னாடி கல்யாணமான உண்மையை சொல்லி நான் சீதாவை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏன்னா இப்போவே என் அம்மா எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அங்கே இங்கேன்னு நல்லபடியாக ஒரு வரன் கிடைக்க ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் பிரச்சனைன்னு வந்தால் நான் சீதாவை விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணமானதை முத்துக்கிட்ட சொல்லுவேன். அப்படி முத்து என்ன பிரச்சனை செஞ்சாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருந்த மீனாக்கு ஒன்றுமே புரியல. இங்கே சீதாவையும் புரிய வைக்க முடியல, இந்த அருணையும் புரிய வைக்க முடியலையே. என் வாழ்க்கையை பற்றி தான் இனி நான் யோசிக்கணும் போல். உண்மை தெரிஞ்சால் முத்து என்ன செய்வாரோ தெரியல அப்படின்னு மீனா வந்து கண் கலங்கி நிற்க, உடனே சீதாவும் அருணும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்க மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே சிட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்த பிஏ தினேஷ், அதெல்லாம் இருக்கட்டும், என்னால் தான் இந்த ரோகிணி கிட்ட இவ்வளோ பணம் வாங்கலான்னு நீயே தெரிஞ்சுக்கிட்ட. ஆனால் நான் வர அப்போல்லாம் நீ ஏன் சிட்டி பணம் கொடுக்க மாட்டேங்கிற? உன்னை நம்பி தான் நானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே சிட்டி ரொம்ப கோவமாக, பார்த்தல அந்த ரோகிணி என்கிட்டயே வந்து 1,00,000 ரூபா பணத்தை திருப்பி கேட்குறா. அவளுக்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்கும். இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே சிட்டி பிஏ தினேஷ் கிட்ட சொல்கிறாரு, நீ முதல்ல அந்த ரோகிணிக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி பணம் கேளு. 2,00,000மோ 3,00,000மோ உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நீ கேளு. அப்படி மட்டும் அந்த ரோகிணி பணம் தர மாட்டேன்னு என்கிட்ட பேசின மாதிரியே திமிரா பேசினா, உன்கிட்ட இருக்க ஆதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரோகிணியோட மாமியார்கிட்டையும் அந்த மனோஜ்கிட்டையும் கொடுத்து ரோகிணியை பேசாமல் மாட்டி விட்டுரு. இனி அந்த ரோகிணி எந்த உதவியும் கேட்டு என்கிட்டையும் வரமாட்டா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு பணம் தராமல் ஏமாத்துனதுக்கும் உனக்கு வாழ்க்கையே இல்லாமல் நீ நிற்கிறதுக்கும் ரோகிணியை ஏதாவது செய்ய வேண்டாமா? ஒன்று ரோகிணி மூலமாக உனக்கு பணம் கிடைக்கணும். அப்படி இல்லையா ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுட்டேன்ற சந்தோஷமாவது உனக்கு கிடைக்கணும். அதனால் நான் சொல்கிறத கேளு. எனக்காக ரோகிணி கிட்ட மறுபடியும் நீ ஃபோன் பண்ணு. அப்படியே நீ தான் ஃபோன் பண்ணுறேன்னு ரோகிணி என்கிட்ட ஏதாவது கண்டிப்பாக கேட்கணும்னு நினச்சாலும் நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன். இனி அந்த ரோகிணி கிட்ட இருந்து நான் கொடுத்த பணத்தையும் வாங்க தான் போகிறேன். நான் சொன்னதை நீ செஞ்சால் 50,000 ரூபா பணம் உனக்கு தரேன். நீயும் என்கிட்ட பணம் கேட்டல, நீ எனக்காக வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும், நான் கொடுத்த பணத்தை நீ வாங்கிக்கிட்ட மாதிரியும் இருக்கும்லன்னு சொன்ன உடனே பிஏ தினேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ ரோகிணி பணம் கொடுக்கலனாலும் 50,000 பணத்தை இந்த சிட்டி தரேன்னு சொல்லியிருக்கான். இந்த சிட்டி சொன்ன வேலையை அப்போ நம்ம செய்யணும். ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2,00,000 ரூபா பணத்தை கேட்போம். நம்மளுக்கு அந்த பணம் கிடைச்சாலும் லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிட்டி சொன்னதுக்கு ஒத்துக்கிறாரு இங்கே பிஏ தினேஷ். இந்த பிஏ தினேஷ் மூலமாக ரோகிணியை கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது, எப்படியாவது அவமானப்படுத்தணும். என்னை என்கிட்டயே வந்து பணம் கேட்டு இந்த பேச்சு பேசிட்டு போன ரோகிணியை அவங்க வீட்டில் கண்டிப்பாக மாட்டி விடணும் அப்படின்னு ரோகிணி மேலே இங்கே சிட்டி ரொம்ப கோவத்தில் இருக்காரு. அதனால் பிஏ தினேஷ் மூலமாக இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு. சிட்டி சொன்ன மாதிரியே செஞ்சால் ரோகிணி பணம் கொடுக்கலனாலும் சிட்டி மூலமாக பணம் கிடைக்குன்ற ஆசையில் இங்கே வந்து பிஏ தினேஷ் ரொம்ப நாள் கழித்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏற்கனவே அங்கே இங்கேன்னு பணத்தை கேட்டு யாரும் பணம் தராததுனால ரோகிணி என்ன செய்ய அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, என்ன யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு 2-3 முறை அந்த ஃபோனை எடுக்காமையே இருக்கிறாங்க. அந்த ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் யாருன்னு ஃபோன் எடுத்து ரோகிணி கேட்க, உடனே இங்கே பிஏ தினேஷ் சிரிச்சுக்கிட்டே, என்ன ரோகிணி ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசுவியே, இப்போ என்ன ரொம்ப குழப்பத்தில் இருக்கியா? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து பேசணும், நான் யாருன்னு தெரியுதில்லன்னு கேட்ட உடனே பிஏ தினேஷ் நீயா அப்படின்னு சொல்கிறாங்க. நானே தான். யாருன்னு கேட்ட உடனே என்னை கண்டுபிடிச்சிட்டியே, அதே மாதிரி நான் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு பிஏ தினேஷ் சிரிக்கும்போது உடனே ரோகிணி கேட்குறாங்க, நீ எங்கே இருந்து பேசுகிற? உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை செய்யணும்னு அந்த சிட்டிக்கிட்டெல்லாம் பணம் கொடுத்து என்னவோ ஏற்பாடெல்லாம் பண்ணேனே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முன்னாடி. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன், திரும்பி வந்திருக்கேன். அந்த சிட்டியால் மட்டும் இல்லை, வேறு யாராலையும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே எனக்கு எதுவும் பிரச்சனை செய்யணும்னு நீ நினச்சாலும் உன்னை கண்டிப்பாக மாட்டி விட்டுருவேன். இந்த முறை நீ என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது ரோகிணி. அப்படி நினச்சாலும் நீ எனக்கு பணம் கொடுத்தாகணும், புரியுதில்ல? எனக்கு ஒரு 2,00,000 ரூபா பணம் உடனே வேணும். பணத்தை கொடுத்துட்டேன்னா எப்பயும் போல் நான் எங்கே இருக்கேனே தெரியாத மாதிரி நீ நிம்மதியாக அந்த மனோஜ் கூட சந்தோஷமாக வாழலாம். பணத்தை மட்டும் தரலன்னு வையேன், இருக்கிற கோவத்தில் ஆதாரத்தோட உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன். அப்புறம் நீ தான் மாட்டிக்கிட்டு அந்த வீட்டில் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஏற்கனவே என் நிலமை அப்படி தான் இருக்குது. அந்த சிட்டியால் அவமானப்பட்டு ஏமாந்து என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன்.
ஏற்கனவே எனக்கு பெரிய பண கஷ்டம் இருக்குது, இதில் நீ வேற பணம் கேட்டால் என்னால் தர முடியுமா? நீ வேணும்னே அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு என்னை நீ ஏமாத்தணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, நான் யார் பேச்சையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. உன்னை பற்றின உண்மை எனக்கு தெரியும். அந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நீ பணம் கொடுக்கணும், அவ்வளவுதான். இன்னும் 2 நாளையில் நீ பணம் கொடுத்தா உனக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன். இல்லைனா எப்பயும் போல் நான் சொன்னதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்லன்னு கேட்க, முடியவே முடியாது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. உன்னால் பெருசாக என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. என்ன செய்ய முடியும்னு நீ பொறுத்திருந்து பார்க்க தானே போகிறேன்னு சொல்ல, இங்கே ரோகிணி ரொம்பவே பயப்படுறாங்க. ஏற்கனவே விஜயாத்தை என்னை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. பணத்தை வேற ஏற்பாடு பண்ண முடியல. இதுக்கிடையில் இந்த பிஏ தினேஷ் வேற இப்போ ஃபோன் பண்ணி பணம் கேட்குறான். நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேனே. நான் சொன்ன பொய்யால் இப்படிலாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு இந்த குடும்பத்தை பொய் சொல்லி ஏமாத்தினேன். ஆனால் இப்போ தான் புரியுது, ஏன் தான் இந்த மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளோ வந்தனோன்னு ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்படுற மாதிரி தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு யோசனை பண்ண ரோகிணி பிஏ தினேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க. உன் வாழ்க்கையில் நான் செஞ்ச பிரச்சனையால் இப்போ எங்கேயும் போய் சம்பாதிக்க முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது. ஆனாலும் நீ செஞ்சதும் தப்பு தானே. அதனால தானே உன் வீட்டில் உன் மனைவிக்கிட்டேயே மாட்டி விட்டேன். இப்போ நீ என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில் நீ அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிராதா? எதுவுமே செய்யாத. உனக்கு பணம் தானே, ஒரு மாதம் கொடு. நான் கண்டிப்பாக அந்த 1 மாதத்துக்குள்ளே பணத்தை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது தரேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் என்னால் பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியாது. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அதுக்கூடனே பிஏ தினேஷ் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் பிரச்சனையவும் கொடுத்த, அதெல்லாம் பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்ட. இப்போ நீ அழுகும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு ரோகிணி. உன் கஷ்டத்தை பற்றியும் பிரச்சனையை பற்றியும் என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? எனக்கு தேவை பணம். பணத்தை தரலனா நீ மாட்டிப்ப, அவ்வளவுதான். இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த வீட்டில் நடக்குதுன்னா மனோஜ் வேண்டாம், உன் மாமியார் வேண்டான்னு அந்த வீட்டை விட்டு நீ வெளியில் வர வேண்டிதானே. ஆனால் உனக்கு உன் வாழ்க்கை முக்கியம்னு தானே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அங்கேயே இருக்கிற. அது ஒன்றே போதும் ரோகிணி, உன்னை மாட்டி விட்டுறதுக்கு. பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணு. இல்லைன்னு வையி, இன்னும் 2 நாளையில் உன்னை பற்றின உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் உன் மாமியாரை பற்றி உனக்கே தெரியும்ல. உன்னை அவங்க அந்த ஆதாரத்தை வச்சு போலீஸில் மாட்டி விட்டால் கூட உன்னை காப்பாற்ற அந்த வீட்டிலேருந்து யாரும் வரமாட்டாங்க. புரியுதுல்ல? இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு பிஏ தினேஷ். இப்படி பிஏ தினேஷ் பேசினதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி ரொம்ப அழுகிறாங்க. இந்த மனோஜ் மட்டும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தா இந்த உண்மையெல்லாம் சொல்லி தனி கொடுத்தனத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிம்மதியாக என் பையனையும் கூட்டிகிட்டு நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் இப்போ ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டேன்றதையே இவங்களால தாங்கிக்க முடியாமல் மனோஜ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. விஜயாத்தை பார்க்குற அப்பெல்லாம் என்னை திட்டிகிட்ருக்காங்க. இதில் பிஏ தினேஷ் ஆதாரத்தோடு நின்னா அவ்வளவுதான். அந்த பிஏ தினேஷ் சொன்ன மாதிரியே நான் போலீஸில் மாட்டிக்கிட்டாலும் மாட்டிப்பேன். ஏன்னா இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. என்னைக்கு அந்த மலேசியா மாமான்ற ப்ரௌன்மணி முத்து மீனாவால் உண்மையை சொன்னாரோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் விஜயாத்தையால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேனே. இதில் இந்த பிஏ தினேஷ் வேறு எப்படி செய்கிறானேன்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு தாங்க முடியாமல் ரோகிணி அழுகிறாங்க. ரோகிணி ஃபோனில் பேசின எல்லாத்தையும் இங்கே பிஏ தினேஷ் சிட்டிக்கிட்ட சொல்லி சிரிக்கிறாரு. பார்த்தீங்களா அந்த ரோகிணியோட நிலைமை எப்படி இருக்குன்னு? என்னை மாட்டி விட்டுட்டு அதன் மூலமாக சந்தோஷப்பட்ட ரோகிணியை இப்போ ஆதாரத்தை கொண்டு மாட்டி விட்டுருவேன்னு நான் பேசி அங்கே நல்லா அள வச்சுட்டேன். ரோகிணி கண்டிப்பாக தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். அவள் எனக்கு பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இங்கே சிட்டிக்கிட்ட பிஏ தினேஷ் சொல்லும்போது, தினேஷ் உனக்கு இவ்வளோ கோவம் இருக்கா அந்த ரோகிணி மேலே? என்னால் தான் போனால் போதுன்னு எதுவும் செய்யாமல் இருக்கியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன சிட்டி, வாழ்க்கையே இல்லாமல் வெளியில் வேலைக்கும் போக முடியாமல் என் பையனை கூட பார்க்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தானே தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோகிணி தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க. கண்டிப்பாக அந்த ரோகிணியை மட்டும் நீ மாட்டி விட்டுட்டேன்னு வையி, 50 லட்ச ரூபா என்ன, நான் உனக்கு 50,000 ரூபா என்ன, 1 லட்ச ரூபா பணம் கூட தரேன் அப்படின்னு சொல்ல, பிஏ தினேஷ் சொல்கிறாரு, ஒரு 2 நாள் தான் ரோகிணி பணம் கொடுப்பான்னு பார்ப்பேன். பணம் தரல நீ சொன்னாலும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த வாட்டி ரோகிணியை கண்டிப்பாக உண்மையை சொல்ல தான் போகிறேன். அந்த ரோகிணியை முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்பட தான் போகிறேன் அப்படின்னு இங்கே சிட்டியும் பிஏ தினேஷும் பெருசாக ஒரு திட்டம் போடுறாங்க. இதன் மூலமாக பிஏ தினேஷ் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார். ரோகிணியால் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல. அதனால் பிஏ தினேஷை தனியாக பார்த்து எப்படியாவது பேசி சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிஏ தினேஷ் கண்டிப்பாக ரோகிணியை பார்க்க போகக்கூடாது, மறுபடியும்
மறுபடியும் ஏதாவது திட்டம் போட்டு நம்மளை ஏமாத்தணும்னு நினைப்பா ரோகிணி. அவ்வளோ அந்த பெரிய குடும்பத்தையே ரோகிணி ஏமாத்திருக்கா. அப்போ நம்மளை ஏமாற்ற ரொம்ப நேரம் ஆகாதுன்னு இங்கே வந்து ரொம்பவே கவனமாக இருக்கிற பிஏ தினேஷ் ரோகிணியை வந்து தனியாக பேசணும்னு கூப்பிட்டதுக்கு கூட வரவே மாட்டேன், பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து இனி ஏமாத்துனா நம்ம வந்து அதை கண்டிப்பாக வந்து ஏமாறவே கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்காரு. ரோகிணிக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல. அதனால் இங்கே பிஏ தினேஷ் ஃபோன் பண்ணும்போது ஃபோனை எடுக்காமல் எப்படியாவது சமாளிக்கணும். அந்த பிஏ தினேஷ் இத்தனை மாதமாக என்னை மாட்டி விடாதவன் இப்போயா புதுசாக வந்து மாட்டி விட்டுற போகிறான் அப்படின்ற தைரியத்தில் ஃபோனையும் எடுக்காமல் கண்டுக்காமல் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே போதாது, இதில் இவன் வேற ஃபோன் பண்ணி பிரச்சனை செய்வேன்னு சொல்கிறான். கண்டிப்பாக பிஏ தினேஷ் வீட்டுக்கு வந்தால் முத்துக்கிட்ட மாட்டிப்பான். முத்துவுக்காகவாது இந்த பிஏ தினேஷ் பயந்துக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வரமாட்டான். அது எனக்கு கண்டிப்பாக தெரியும்னு பிஏ தினேஷ் கேட்ட பணத்தை தர முடியாதுன்னு இங்கே ரோகிணி ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அங்கே பிஏ தினேஷும் சிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தல இதெல்லாம் அந்த ரோகிணியோட உண்மையை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. இதுதான் அந்த ரோகிணியோட பையன் கிரிஷ், இதுதான் அவங்க அம்மா, எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. ரோகிணி அவங்க எல்லாருக்கும் பணம் கொடுத்து எல்லாம் சரியாக தான் செஞ்சிட்ருக்கா. நான் கேட்ட பணத்தை தான் தரமாட்டிக்கிறா. இந்த கல்யாணமான விஷயத்த மறைச்சி தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கா. இந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரோகிணி அப்பப்போ பணம் கொடுத்துட்டு இருந்தா. இப்போ என்ன ஏமாத்தலாம்னு நினைக்கிறா. இன்னைக்கு அவள் பணம் தர மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு தான் ஆதாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த முத்துவோட வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். எனக்கு என்ன முத்துவை பார்த்து என்ன பயம்? ரோகிணியை பற்றின உண்மையை சொன்னால் எல்லாருக்கும் ரோகிணி மேலே தான் கோபம் வரும். என்னை விட்டுருவாங்க, நான் எப்படியும் அங்கேருந்து வந்துடுவேன். ஆனால் ரோகிணி மாட்டிப்பால, அதுக்காக தான் ஆதாரத்தோட கிளம்புறேன் சிட்டி அப்படின்னு பிஏ தினேஷ் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தில் சிட்டியும் பிஏ தினேஷுக்கு 50,000 ரூபா பணத்தை கொடுக்க, உடனே இங்கே பிஏ தினேஷ் சொல்கிறாரு, நீ தான் நான் கேட்ட உடனே எனக்கு நான் செய்கிற வேலைக்கு சரியாக பணம் கொடுக்குற, அதனால தான் உன்னை விட்டு போகாமல் நான் இங்கேயே இருக்கேன். சரி வேலையை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சிட்டி கொடுத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்ற கோவத்தோட பிஏ தினேஷ் முத்துவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. பிஏ தினேஷ் அங்கே வீட்டு வாசலில் வந்து நிற்கும்போது அங்கே வேலைக்கு கிளம்பி வந்த ஸ்ருதி வந்து பிஏ தினேஷை பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் யார், எங்கள் வீடையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ரோகிணிக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்ல. அப்படியா, ரோகிணிக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொன்னாங்க, நீங்கள் அவங்க சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஒரு வகையில் அப்படி தான், நாங்கள் வீட்டுக்கு வந்து பேச ஆரம்பித்தாலே உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு ஸ்ருதிக்கிட்ட வந்து பிஏ தினேஷ் சொல்கிறாரு. இதை புரிஞ்சிக்காத ஸ்ருதியும், அங்கே நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன், ஏற்கனவே ரோகிணி வந்து நிறைய தப்பு பண்ணிட்டாங்களா, அதனால் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு பிஏ தினேஷை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போன ஸ்ருதியும், ரோகிணி இங்கே வாங்க, உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க, என்னெல்லாம் சொன்னீங்க சொந்தக்காரங்க இல்லைன்னு, உங்களை தேடி வந்திருக்காங்க, வந்து பாருங்களேன் அப்படின்னு ஸ்ருதி வந்து இங்கே ரோகிணியை கூப்பிட, என்ன ரோகிணியோட சொந்தக்காரங்களா, அது யாரு அப்படின்னு விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து பார்க்கும்போது அங்கே பிஏ தினேஷ் நிற்கிறத பார்த்துட்டு இங்கே வந்து ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஆனால் முத்துவுக்கு இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாரு. உடனே மனோஜ், ரோகிணி இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இந்த ஆளா உன்னுடைய சொந்தக்காரரு? இல்லையே, இவர் உங்ககிட்ட பிரச்சனை செஞ்சவர் தானே அப்படின்னு இங்கே மனோஜ் கேட்க, ஆமாம் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது முத்துவுக்கும் இந்த தினேஷை தெரிய வருது. உடனே இந்த ஆளா, இவன் ஏற்கனவே பிரச்சனை செஞ்சு என்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு போனான், இவனை சும்மா விடாமல் வெளுத்து வாங்கி அனுப்புனேனே, வீடு தேடி வந்திருக்கானே இந்த பலகுரல், இவர் ஒன்றும் இந்த பார்லர் அம்மாவோட சொந்தக்காரங்களாம் கிடையாது, இவன் பிரச்சனை செய்ய தான் வந்திருப்பான் அப்படின்னு முத்து சொல்லும்போது இங்கே பிஏ தினேஷ் சொல்கிறாரு, முத்து கொஞ்சம் பொறுமையாரு, நீ தான் இப்போ பிரச்சனை செய்கிற, நான் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன்னு சொல்ல. உடனே விஜயாவும், அப்போ இந்த ஆள் ரோகிணியோட சொந்தக்காரங்க இல்லையா, ரோகிணி இந்த ஆளை உனக்கு தெரியுமா, இவர் யார் முதல்ல உண்மையை சொல்லு அப்படின்னு இங்கே வந்து விஜயா கேட்க, ஆண்டி அதுவா, இந்த ஆள் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி என்ன தெரியாத மாதிரியே பேசுகிற, சொல்லு நான் யாருன்னு தெளிவாக சொன்னால் தானே உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு பிஏ தினேஷ் சொன்ன உடனே ரோகிணி கண் கலங்கி நிற்கிறாங்க. வேண்டாம் நீ கிளம்பிரு, உண்மையை சொல்லி என்னை மாட்டி விட்டுறாதன்னு அங்கே மெதுவாக சொல்ல, பணம் கொடுத்துருந்தா நான் ஏன் இங்கே வந்திருக்க போகிறேன், என்னையே ஏமாத்துறியா, இன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாரு. முத்து, நான் பெரிய தப்பு பண்ணதா என்னை நீ வெளுத்து வாங்கின, அவமானப்படுத்தின, எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், அதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிற, நான் ஒரு உண்மையை சொல்ல வரணும்னு நினச்சதுக்கு காரணமே இந்த ரோகிணி தான்,
ரோகிணி மனோஜோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உன் காரில் வந்தேன். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கல. இப்போ தான் சரியான நேரம் அமைஞ்சிருக்கு. என்னை திட்டுறதை விட்டுட்டு, என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறத விட்டுட்டு, நான் காமிக்கிற ஆதாரத்தை மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறேன்னு தானாகவே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாவும், என்னங்க இவர் யார், என்னென்னவோ பேசுகிறாரு, அதுவும் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரேன்னு கேட்க உடனே முத்து, ஏதோ ரோகிணியை பற்றின உண்மை இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் இவ்வளோ தெளிவாக தைரியமாக ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறான். பொறுமையாக இரு மீனா, கேட்போம், அவன் என்னதான் சொல்கிறான்னு கேட்போமே அப்படின்னு சொல்ல தான் கிட்ட இருந்த ரோகிணியோட அந்த கிறிஷோட ஃபோட்டோ, ரோகிணியோட அம்மா எல்லாரும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ, ஏற்கனவே அங்கே கிறிஷும் பிஏ தினேஷும் பேசின எல்லா ஆதாரத்தையும் முத்து முன்னாடியும் விஜயா மனோஜனு எல்லார் முன்னாடியுமே காமிக்கிற பிஏ தினேஷ், இப்போ புரியுதா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு? ரோகிணியை நம்பி நீங்கள் எல்லாரும் ஏமாந்துருக்கீங்க, அந்த உண்மையை சொல்ல தான் வந்தேன். சொல்லப்போனால் இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வேற யாரும் இல்லை, ரோகிணியோட பையன். இவங்க தான் ரோகிணியோட அம்மா. மீனா, முத்து இவங்க 2 பேரும் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கல்ல. அப்போல்லாம் இந்த ரோகிணி யாருன்னே தெரியாத மாதிரி உங்கள் முன்னாடி நடிச்சிருப்பாங்கல்ல. ஏன்னா ரோகிணிக்கு நல்லா நடித்து ஏமாற்ற தெரியும். தன்னுடைய அம்மா பையன்னு இவங்க இருக்கிறதையே மறைச்சி தானே மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே சொன்னதை கேட்டுட்டு அண்ணாமலை உடனே, ரோகிணி என்னம்மா இது, இந்த வந்திருக்கவர் சொல்கிறது எல்லாமே உண்மையானு கேட்க, ஆமாம் அங்கிள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மனோஜ் சொல்கிறாரு, என்ன ஆமான்னுட்டு இருக்க, இப்போ இது எல்லாமே உண்மை. நீ அப்போ எங்கள் குடும்பத்தை நல்லா ஏமாத்திருக்க. ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ரோகிணி எதுவுமே பேசாமல் இருக்கேன்னு மனோஜ் ரொம்ப பதட்டமாக கேள்வி கேட்க, அதுக்கு பிஏ தினேஷும் சிரிச்சுக்கிட்டே, பதட்டமாகாதீங்க மனோஜ், ஆமாம் உங்களை ரோகிணி நம்ப வச்சு நல்லா ஏமாத்திருக்கா. நீங்களும் சரியாக விசாரிக்காமல் இப்படி கல்யாணம் பண்ணது உங்கள் தப்பு தானே. இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்பப்போ நான் கேட்டப்பெல்லாம் 50,000 1,00,000ன்னு பணத்தை கொடுத்துட்டு இருந்தா. ஆனால் இப்போ ரோகிணி ரொம்ப கவனமாக அவளுக்குன்னு பணத்தை சேர்த்து வச்சுட்டு அந்த சிட்டிக்கு தான் உதவி செஞ்சிட்ருக்கா. நான் கேட்டப்போ பணமும் தரலை. பரவாயில்ல, பணம் வரலனாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை. ரோகிணி மூலமாக ஏமாந்த உங்களுக்கு உண்மை தெரியணுன்றதுக்காக தான் ஆதாரத்தோடு வந்து நிற்கிறேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டியா முத்து, என்ன தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படாத. உங்களுக்கு தான் நல்லது செய்யணும்னு வந்தேன், ஆனால் நீ தான் புரிஞ்சுக்காமல் என்னை பார்த்தாலே கோவப்பட்டுட்ருக்க அப்படின்னு எல்லா உண்மையவும் எல்லாரும் முன்னாடியும் பிஏ தினேஷ் சொல்லும்போது உடனே மீனா, ரோகிணி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, குடும்பத்தை எப்படிலாம் ஏமாத்தலான்னு பெருசாக திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருப்பீங்க போல். உங்களெல்லாம் நம்பவே முடியல. இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் பேசினா கூட அதுவும் பொய்யா தான் இருக்கும்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், நல்ல வேலை இந்த ரோகிணியை நம்பி அவங்க கேட்டப்போ நான் பணம் கொடுக்கல. ஏதோ இங்கே ஆன்ட்டிக்கு 1,00,000 ரூபா பணம் கொடுக்கணும், வெளியில் கடன் இருக்குன்னு என்கிட்ட பணம் கேட்டாங்க. இவங்களெல்லாம் நம்பி கொடுத்துருந்தா என்னையும் இந்த ரோகிணி ஏமாத்திருப்பாங்க. ஏன் ரோகிணி நல்லா படிச்சிருக்கீங்க, உண்மையை சொல்லி கல்யாணம் செய்ய வேண்டிதானே. பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் உள்ளவங்களை இப்படியா ஏமாத்துறது? இதெல்லாம் அசிங்கமா இல்லை? செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு மீனாவுக்கு மட்டும் பணம் கொடுப்பீங்க, என்ன நம்ப மாட்டிங்களான்னு கேள்வி கேட்டிங்களே. இப்போவே புரியுதா, உங்களை இந்த வீட்டில் உள்ள யாரும் இனி நம்பவே மாட்டோம். நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? அதான் உங்களை பற்றி தெரிஞ்ச இந்த ஆளும் ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிருக்காரே. இதுக்கு மேலே நீங்கள் சொல்ல என்ன இருக்கு ரோகிணி அப்படின்னு மீனா ஸ்ருதின்னு எல்லாரும் ரோகிணியை கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாங்க. உடனே விஜய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க தான் உன் அம்மா, உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவனை நல்லா ஸ்கூல்லலாம் சேர்த்து படிக்க வைக்கிற. அந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இப்படி ஏன் வீட்டில் மருமகளாக இத்தனை நாள் ஏமாற்றி நடிச்சிட்டு இருந்தையே, உன்னெல்லாம் என்னன்னு சொல்ல. நல்ல வேலை இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஆள் வந்து உண்மையை சொன்னதுனால உன் லட்சணம் என்னன்னு எங்களுக்கெல்லாம் புரிய வந்தது. அதனால் இந்த ஆளுக்கு தான் நன்றி சொல்லணும் போல். ஏற்கனவே பணத்தெல்லாம் வேறு நிறைய கொடுத்துருக்க போல். நல்ல வேலை செஞ்சுருக்க ரோகிணி. குடும்பத்தை ஏமாத்துறது எப்படின்னு நல்லா திட்டம் போட்டு வந்திருக்க. மீனா சொன்ன மாதிரியே இத்தனை நாள் மீனாவை என் மருமகளாக நினைக்காம எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் ஒன்றை மாதிரி மீனா என்னை ஏமாத்தணும்னு நினச்சது கூட இல்லை. ஆனால் நீ அப்படியா நல்ல பேர் வாங்கிறதுக்கு, நான் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறதுக்குன்னு செஞ்ச எல்லாமே தேவையில்லாத வேலை. இங்கே இப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. இதில் எப்படி நீ மனோஜ் கூட நிம்மதியாக வாழ்ந்துருவேன்ற நம்பிக்கையோடு இருக்கலாம்? வெளியில் போயிரு. இதுக்கு மேலே மருமகளா இந்த வீட்டில் தான் உரிமையோடு இருப்பேன்னு பேசுனேன், அவ்வளவுதான். இருக்கிற ஆதாரத்தெல்லாம் போலீஸ்கிட்ட காமிச்சு நீ செஞ்ச எல்லா தப்பையும் சொல்லி நீ வெளியிலேயே வர முடியாத அளவு நானும் மனோஜும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அப்புறம் நீ தலை குனிஞ்சு தான் நிற்கணும்,
புரியுதா? எங்கள ஏமாத்துனதுக்கு நீயா வெளியில போனா உனக்கு நல்லது. இல்ல நீ மட்டும் இல்ல, உன் அம்மா, உன் குடும்பம்னு எல்லாரும் அவமானப்பட்டு நிக்கணும். அப்படி நடக்கக்கூடாதுன்னா என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்னு விஜயா பலார் பலார்னு ரோகிணிய வெளுத்து வாங்குறாங்க. இத பார்த்த பிஏ தினேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கேட்ட பணத்த குடுத்திருந்தா நான் வந்திருப்பனா? இல்ல உன்ன மாட்டி விட்டுருப்பனா? என்னையே ஏமாத்தலான்னு எவ்வளோ பேசுற, இப்போ உன் நிலைமைய பாத்தியா? அப்படின்னு எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிற ரோகிணி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பிஏ தினேஷ். ரோகிணி பணம் தர மாட்டான்னு தெரிஞ்சு தானே இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சு ஆதாரத்தோட வந்தேன். நான் நினச்சது நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்னு இங்க வந்து ரோகிணி அழுதுட்டு இருக்கும்போது, சரி மனோஜ், பார்த்து இனி ரோகிணி கூட வாழணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. ஆனால் இப்படி ஏமாத்துற ஒரு ஆளை உங்கள் வீட்டில் வச்சிருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்து எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கும்போதே கிளம்புனாதான் நல்லதுன்னு ஆதாரத்தெல்லாம் காமிச்சு ரோகிணியை மாட்டி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக பிஏ தினேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. ரோகிணி யோசிக்கிறாங்க, இந்த ஆளுக்கு வெளியில் கடன் வாங்கி பணத்தை கொடுத்துருந்தா கூட இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. பணம் தர மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஆதாரத்தோட வந்து இந்த பிஏ தினேஷ் இப்படி மாட்டி விட்டுட்டானே, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு விஜயா முன்னாடி பதில் பேசவும் முடியாமல் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிற ரோகிணி எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் யாருமே ரோகிணியை மன்னிக்க தயாராக இல்லை. இப்படி பெரிய ஒரு பொய் சொல்லி ஏமாத்தின ரோகிணி கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு அண்ணாமலை, விஜயா, மனோஜ்னு எல்லாரும் முடிவெடுத்ததால் ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. இந்த ரோகிணியை வசமாக மாட்டி விட்டது எனக்கு சந்தோஷம். இன்னொரு பக்கம் சிட்டிக்கிட்ட இருந்து 50,000 ரூபாய் பணமும் அப்படின்ற சந்தோஷத்தோட ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுட்டு பிஏ தினேஷ் ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு.